தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக தொழிற்பிரிவு அணியின் மாநில துணைத் தலைவர் திரு செல்வகுமார் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். முரசொலி பஞ்சமி நிலம் தொடர்பா ஆர்.எஸ். பாரதி அவர்கள் தொடுத்த வழக்க சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிருக்கு. இந்த வழக்கை தேசிய ஆணையமே விசாரிக்கலாம் அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. முதல் கட்டமா இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ முரசொலி பட்டியலின மக்களுக்கு சேர வேண்டிய பஞ்சமி நிலத்தில் இருக்கிறது, அதை மீட்க வேண்டும் அப்படின்னு பாஜகவை சேர்ந்த 2 தலைவர்கள், ராம சீனிவாசன் அவர்களும் மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் அப்போ தேசிய SC ST கமிஷனோட சேர்மனா இருந்தாரு. அவர்கிட்ட சீனிவாசன் அவர்கள் மனு தரார். என்ன தராருன்னா, முரசொலி நிலம் மூலப்பத்திரமே கிடையாது, அது ஒரு ஆக்கிரமிப்பு இடம். ஆக்கிரமிப்பு பண்றது திமுக புதுசு கிடையாது. எல்லா பொது சொத்தையும் ஆக்கிரமிச்சுதான் அவங்களோட சொத்துக்களை வளர்த்தி வச்சிருக்காங்க. அதே போல அவர்களுடைய தினசரி இதழ் முரசொலி ஆக்கிரமிப்பு இடம், அதை மீட்டு அந்த பகுதியில் வாழும் பட்டியலின மக்களுக்கு அளிக்க வேண்டும். இது பஞ்சமி நிலத்தோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு பகுதியிலையும் அரசு ஒரு பெரிய இடத்த ஒதுக்குறாங்க. அந்த இடத்த பிரிச்சு பட்டியலின மக்களுக்கு அவங்க வீடு கட்டிக்கலாம். அவர்களுக்கு தேவையான மற்ற வசதிகள், அவங்களுக்கு தேவையான ஒரு கல்யாண மண்டபமோ கோவில் அது வேணாலும் கட்டிக்கலாம். அதற்கான அவங்க தங்குவதற்கு ஒரு இடம் வேண்டும் அப்படிங்கிறத இந்தியா முழுக்க எல்லா இடத்துலயும் ஒதுக்கியிருக்காங்க. அதுல குறிப்பாக இந்த இடமானது டவுன்ல சென்ட்ரல்ல இருக்கு. இன்றைய மதிப்பு பல 100 கோடிகளுக்கு அந்த இடம் போகும். அதை மீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத வழக்கு போடுறாங்க. வழக்கு போட்டதுக்கு அப்புறம் இவங்க இப்ப அந்த மூலப்பத்திரத்தை காட்டுவதை தவிர மத்த எல்லா வேலையும் திமுக பண்ணாங்க. மிரட்டி பார்த்தாங்க, மாநஷ்ட வழக்கு போட்டாங்க. இப்போ உங்ககிட்ட பத்திரம் இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துக்கான பத்திரம் இருக்குன்னா எதுக்கு இந்த வழக்கை விசாரிக்க கூடாதுன்னு கேஸ் போடுறாங்க. அங்கேயே இது நிரூபணம் ஆயிருச்சு, அந்த இடம் பஞ்சமி இடம் அப்படின்னு. இதுல உண்மை கொடுமை பாத்தீங்கன்னா, முரசொலி பத்திரிகை இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பஞ்சாயத்து ஆபீஸ்லயும், எல்லா பஞ்சாயத்து நூலகங்களிலும், எல்லா மாவட்ட நூலகங்கள்ல வாங்க வச்சு கட்டாயமா உத்தரவு போட்டு விற்கிறாங்க. ஒரு பக்கம் முரசொலியை இப்ப கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க. தமிழக அரசின் பணத்தை தமிழக இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, அவர்களுக்கு கீழே இருக்கிற நூலகங்கள், மற்ற இடத்துல வாங்குற செய்தித்தாள் எல்லாமே முரசொலிக்கு பணம் கட்டி பல கோடி ரூபாய் அரசு பணத்தை முரசொலி தின்னுட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தா கூட, இன்னதுல கொடுமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேப் கூட ஷேர் பண்றேன். அந்த முரசொலி அதே பஞ்சமி இடத்துல எந்த இடம் இன்னைக்கு சிக்கல்ல இருக்கோ, எந்த இடம் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம், பட்டியல மக்கள் பிடுங்கப்பட்ட இடம், அபகரிச்ச இடமா இருக்கோ, அதுலயேதான் ரெட் ஜெயண்ட் மூவிஸோட ஆபீஸ் நடக்குது. ரெட் ஜெயண்டோட வருட வருமானம் என்ன? 1000 கோடிக்கு மேல. இன்னைக்கு தமிழ்நாட்டுல நீங்க பெரிய இது எடுத்தாலுமே ரெட் ஜெயண்டை தாண்டி போக முடியாது. அப்படி ஆயிரக்கணக்கான கோடிகள்ல வருமானம் இருக்கிற ரெட் ஜெயண்ட்டும் அதே ஆக்கிரமிப்பு இடத்துல போய் ஆபீஸ் கட்டியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க கூச்சமே இல்லாமல் பொது சொத்துக்களை திருடுவதும், கூச்சமே இல்லாமல் பட்டியலின மக்களின் வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு சேர வேண்டிய இடத்தை திருடி திங்கிற கூட்டமா திமுக இருக்கு. இன்னைக்கு அததான் இருக்கு அப்படின்னா, நாங்கள் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் அளித்த ஆவணங்களை சரிபார்த்தோம். அதில் there are lot of inconsistencies. அந்த ஆவணங்களில் குளறுபடி இருக்கிறது. ஒரு தெளிவான உரிமை நிலைநிறுத்த முடியவில்லை. அதனால் இந்த வழக்கை, இந்த புகாரை மீண்டும் தேசிய பட்டியலின ஆணையம் விசாரிக்க அனுமதி அளிக்கப்படுகிறது. அதனால நமக்கு இதுல தெள்ள தெளிவா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த முரசொலி இடத்துக்கு திமுகவிடம் சரியான மூலப்பத்திரம் கிடையாது. அதனால இந்த இடம் பஞ்சமி இடம் தான் அப்படிங்கறதுக்கான மேலும் ஒரு உறுதி செய்யப்பட்டிருக்கு. கொஞ்சமாவது வெக்கம் இருந்துச்சு அப்படின்னா அந்த முரசொலி இடத்தை காலி செய்து விட்டு அதை பட்டியலின மக்களுக்கு தாமாக முன் திமுக கொடுத்தால் அவர்களுடைய மானமா இருக்கும் கொஞ்ச நஞ்ச மானமாவது மிச்சமாகும். இல்ல, இந்த வழக்கு நீதிமன்றத்துல வரும்போது
திமுக தரப்புல என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா 1974 வந்து இந்த இடம் வந்து பிரிட்டிஷ் நிறுவனத்துக்கிட்ட இருந்து வேற ஒருத்தர் கைமாறிச்சு அவங்க கிட்ட இருந்து நாங்க வாங்கியிருக்கோம் அப்படின்றத அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஒருவேளை சரியான ஆவணங்களை கொடுத்திருந்தால் there are inconsistencies in the document submitted by the government of Tamil Nadu அப்படிங்கிற அப்சர்வேஷனை நீதிபதி வைக்கிறதுக்கு தேவையே இல்லையே. இந்த பெட்டிஷனை வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்களா, இனிமேல் விசாரிக்க கூடாது, உரிமை யாருக்கு என்பது நிலைநிறுத்தப்பட்டு விட்டது, அதனால் இந்த வழக்கை தேசிய பட்டியல இன ஆணையம் எஸ்சி கமிஷன் வந்து விசாரிக்க கூடாது அப்படின்னு ஆர்டர் போட்டிருப்பாங்களா இல்லையா? அந்த மாதிரி எந்த உத்தரவும் வரலையே. திரும்ப விசாரிக்கலாம் அப்படிங்கும் பொழுது அந்த விசாரணைக்கு ஒரு முகாந்திரம் கிடைக்கிறது. அந்த விசாரணையின் மூலம்தான் தீர்க்கப்பட முடியும் அப்படின்னு இந்த நீதிமன்றங்கள் நம்புது. அந்த விசாரணை எதற்காக? சரியான ஆவணங்கள் இல்லை, மூலப்பத்திரம் கிடையாது அப்படிங்கிறதுக்காக. ஆக வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம். இந்த வழக்கை பொறுத்தவரை திமுகவிடம் மூலப்பத்திரம் இல்லை, இது பஞ்சமி இடம்தான் அப்படிங்கிற வாதம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கு. அடுத்த கட்டமாக மீண்டும் புதிதாக இப்போ வந்து அப்போது வந்து அந்த ஆணையத்தின் தலைவராக இருந்த எல் முருகன் அவர்கள் இப்போது மத்திய அமைச்சரா இருக்கார். அப்ப நோட்டீஸ் எல்லாம் அவர் பேர்ல வந்துச்சு. அதனால் மீண்டும் இந்த வழக்கை முதலில் இருந்து விசாரிப்பதற்கு நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. அதுதான் நமக்கு பார்க்கணும். இல்ல நீங்க வந்து அது பஞ்சமி நிலம் தான் அப்படின்றத வந்து சொல்றீங்க. ஆனா அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க நீதிமன்றத்துல, சென்னையில பஞ்சமி நிலம் அப்படின்ற ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்றத நீதிமன்றத்துல அவங்க பதிவு பண்றாங்க. அவர்கள் கொடுத்த பதிவு நீதிமன்றம் ஒருவேளை ஏற்றுக்கொண்டிருந்தால் நேற்று வந்து இனிமேல் விசாரிக்க கூடாதுன்னு உத்தரவு போட்டிருப்பாங்களே. அதுதான் அந்த அந்த அப்சர்வேஷன் தான் நீங்க பார்க்கணும். அந்த டாக்குமெண்ட் ஜட்ஜ்மெண்ட் காப்பி உங்களுக்கு அனுப்புறேன். There are inconsistencies in the document submitted by the government of Tamil Nadu on behalf of the respondent. அதாவது முரசொலி சார்பில் அரசு கொடுத்த ஆணையங்கள் சரியாக இல்லை. சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து முதல்ல இந்த பிரச்சனை வந்து வெளியே வரும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு கொடுத்திருந்தாரு. கிட்டத்தட்ட தமிழகத்துல 2 லட்சத்திற்கும் மேல வந்து பஞ்சமி நிலங்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கும் அந்த மக்கள் வந்து இருக்காங்களா அப்படின்றத வந்து இந்த ஆணையம் வந்து விசாரிக்குமா அப்படின்றத கேள்வி எழுப்பியிருக்காரு. இது வந்து ஒரு அடையாளம், சரிங்களா? ஒரு மிகப்பெரிய அதிகார சக்தி திமுக இடமிருந்து இந்த இடம் திரும்ப மீட்கப்படும் பொழுது இந்த ஒட்டுமொத்த பஞ்சமி நில மீட்புக்கு மிகப்பெரிய சக்தி கிடைக்கிறது. எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேற்று வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்கார். பாஜகவின் சட்ட போராட்டம் பட்டியலின மக்களுக்கு சேர வேண்டிய இடத்தை மீட்பதில் பாஜகவின் சட்ட போராட்டம் தொடர்ந்து நடக்கும். அது எங்கெங்கு நடத்த வேண்டுமோ அங்கு நடத்தப்படும். அதன் மூலம் அங்கே யார் ஆக்கிரமிப்பு செய்திருந்தாலும் அந்த இடம் மீட்கப்பட்டு அந்த பகுதியில் வாழும் பட்டியலின மக்களுக்கு அளிக்கப்படும் அப்படிங்கிறத பாஜக அது ஒரு இயக்கமா நடத்த போகுது. அதே சமயம் மாசு வந்து நீங்க வந்து ஒரு இடத்த மேல குற்றச்சாட்டு வைக்கிறோம், அந்த இடம் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு நீங்க ஆவணம் கொடுக்கலாம். நாங்கள் தவறு செய்யவில்லை அப்படின்னு ஆவணம் கொடுத்த ஒரு அமைச்சருக்கு அழகு. அதையெல்லாம் விட்டு தமிழ்நாட்டுல எல்லாரும் யோக்கியமா? இப்ப திமுக காரண்ட் இதுதான் பிரச்சனை. நீ தப்பு பண்ற அப்படின்னு சொன்னா மத்தவங்க யோக்கியமா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அது போலத்தான் இதுவும். திமுக வந்து இன்னைக்கு வந்து நீதிமன்றங்களை நிரூபிக்க முடியல. இந்த இடம் முரசொலிக்கு சொந்தமானது, ரெட் ஜெயண்ட்டுக்கு சொந்தமானது நீதிமன்றம் நிரூபிக்க முடியலையே. இது ஒரு மிகப்பெரிய வெற்றியா தான் நான் பாக்குறேன். ஒரு இடை வெற்றி தான். அடுத்த கட்டமாக முழுமையாக முரசொலி அங்கிருந்து அகற்றப்படும் வரை பாஜகவின் சட்ட போராட்டம் தொடரும். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து தருமபுரியில யாத்திரை மேற்கொண்டிருந்தாரு. அப்போ அந்த இடத்துல வந்து மாதா சிலைக்கு வந்து மாலை அணிவிச்சிருந்தாரு. அந்த இடத்துலயும் பிரச்சனையாச்சு. இப்ப அது தொடர்பா அவர் மேல வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. 3 பிரிவின் கீழ் அவர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இது வந்துங்க நம்ம வந்து ஆதாரத்தோட பதிவு பண்ணியிருந்தோம். குடிச்சிட்டு அந்த இடத்துல வந்து பாஜகவினரும் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் உள்ள போகக்கூடாது, மாதா கோவில் உள்ள செல்லக்கூடாதுன்னு ஒரு இடைஞ்சல் பண்றாங்க ஒரு ரவுடி கும்பல். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை மாறுதலாக மாதா கோவிலுக்கு சென்று மாலையிட வேண்டும்,
அப்படின்னு அமைதியாக சென்ற மாநில தலைவர் அவர்கள் மீதும் கூட சென்ற மற்ற பாஜக தலைவர் மீதும் வழக்கு போட்டிருக்காங்க. இந்த வழக்கு வந்து இது வந்து என்ன முகாந்திரம் இருக்கு? இது வந்து சிரிப்பதா அழுவதான்னு தெரியல. காவல்துறையை வந்து நீங்க ஒரு அளவுக்கு தான் திமுக வந்து அழுத்தம் கொடுத்து செயல்படுத்த வைக்கலாம். இது வந்து ஒரு அப்பட்டமாக பொது தெரியுது. அமைதிக்கு அவர் குந்தகம் விளைவிச்சிருக்காரு அப்படின்றத எது காவல்துறை எது தரப்புல அவங்க பதிவு எது பொது அமைதிக்கு குந்தகம் உழைக்கிறது? அமைதியாக ஊர்வலமாக மாதா கோவிலில் சென்று வழிபாடு செய்வது பொது அமைதிக்கு குந்தகமா? இல்லை அப்படி வழிபாடு செய்ய போறவங்கள தடுத்து நிறுத்தி போகக்கூடாது அப்படின்னு தடுக்கிறது, உள்நோக்கத்தோட தடுக்கிறது பொது அமைதி குந்தம் உழைக்கிறதா? எது இதுல இல்ல வந்து அவங்க ஒரு பக்கம் தடுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் உங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து நான் இப்போ 10,000 பேரை கூட்டிட்டு வந்து நான் இதே இடத்துல உட்காரவா அப்படின்ற மாதிரி வாதங்கள்லாம் அவர் வச்சாரு அந்த இடத்துல. நீங்க தடுக்கும்போது அந்த கேள்விகள் வரத்தானே செய்யுது. நீங்க வந்து நார்மலா இப்ப இத்தனை கோவில் இருக்கு, இத்தனை சர்ச் இருக்கு தமிழ்நாடு முழுக்க. எங்கேயுமே இல்லாத பிரச்சனை தருமபுரியில ஏன் வருது? அங்க வந்து உள்நோக்கம் இருக்கு. அங்க வந்து மைனாரிட்டி அரசியல் பண்ணுது திமுக. ஏதோ வந்து நம்ம மைனாரிட்டி கோயிலுக்குள்ள மத்தவங்க போனா அவங்க வந்து ஓட்டு அங்க போட்டுருவாங்க. திமுகவுக்கு மட்டுமே போயிட்டு இருந்த ஓட்டு வந்து பாதிப்பு அடையும். அப்படிங்கிற நோக்கத்துல வந்து திட்டமிட்டு தடுக்கிறாங்க. கட்சி நிர்வாகி அவன். அந்த நபர் தடுத்த நபர்ல முக்கியமான ஒருத்தன் வந்து கட்சி நிர்வாகி. கட்சியே இறங்கி வந்து இந்த பிரச்சனையை உண்டு பண்றாங்க. அந்த கட்சி நபர் மேல இப்போ கேஸ் போறதுக்கு வக்கில்ல. இதே மாதிரிதான் கனிமொழி அவர்கள் நடத்த மீட்டிங்ல வந்து ஒரு பெண் காவலர் மீது வந்து பாலியல் சீண்டல் பண்ணாங்க திமுககாரங்க. அப்புறம் என்னாச்சு? அது கேஸ் போட்டு பிரச்சனையாகி பஞ்சாயத்து பண்ணி முடித்து வச்சுட்டாங்க. அது மாதிரி திமுக வந்து ஒட்டுமொத்த ரவுடிகள் இருக்கிற கட்சி. ஒட்டுமொத்தமா சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கிறதுக்குன்னு செயல்படுற கட்சி திமுக. அங்க நிர்வாகிகள் அதுதான் பண்றாங்க. அவர்கள் மீது வழக்கு போடுவதை விட்டு மாத்தி போட்டிருக்காங்க. யாரு வந்து கோவிலுக்குள் அமைதியாக செல்ல வேண்டும் விரும்பினார்களோ அவர்கள் மீது போட்டிருக்காங்க. நீங்க வந்து சொல்லலாம். நீங்க வந்து உங்களுக்கு வந்து கூட்டமா வரக்கூடாது. நீங்க வந்து ஒரு 10 பேர் மட்டும் வாங்க. 20 பேர் வாங்க. கோவில் அவ்வளவு சிறுசாதான் இருக்கு. உள்ள வந்து கூட்ட நெருக்கடி ஏற்படும். அதுக்கு போலீஸ்காரன் கூடவே இருக்காங்களே. இப்ப இவர் வந்து ஜெட் செக்யூரிட்டில இருக்காரு. எங்க போனாலும் போலீஸ்காரங்க கூடவே இருக்காங்க. அவங்ககிட்ட சொல்லி நீங்க வந்து கூட்டத்தை ஒழுங்குபடுத்துங்க அப்படின்னு வந்து கேட்டுட்டு இவங்க பண்ணிருக்கலாம். இது வந்து முழுக்க அரசியல் காரணங்களுக்காக வந்து ஒரு இடைஞ்சல் கொடுத்தாங்க. அந்த இடைஞ்சல் காவல்துறை தீர்த்து வச்சுட்டாங்க. அதன் பிறகு வந்து கேஸ் போறது வந்து மிரட்டி பார்க்கும் செயல். இனிமேல் வந்து நீங்க எங்க சர்ச்சுக்குள்ள போனாலும் கேஸ் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இது மிரட்டி பார்க்கறாங்க. இதுக்கெல்லாம் யாரு பயக்க போறாங்க? நீ அடுத்து வர எல்லா சர்ச்சுக்கும் போகத்தான் போறாரு. இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தா அரசியல் பண்ண முடியுமா? இதே திருவண்ணாமலையில ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்தது. திமுக தலைமை கழக உறுப்பினர் வந்து ஒரு எஸ்ஐய தாக்குனதா சொல்லிட்டு ஒரு சம்பவம் வந்து கடந்த டிசம்பர் மாதம் வந்து நடந்தது. அந்த பெண் காவலர் அதிகாரி வந்து அவரு வந்து அந்த திமுக உறுப்பினர் வந்து தாக்கல, கூட்டத்துல இருந்தவங்க தான் யாரோ ஒருத்தர் தாக்கிட்டாங்க அப்படின்றதையும் நீதிமன்றத்திலே அரசு தரப்பு வழக்கறிஞர் இந்த வாதத்தை வச்சிருக்காங்க. காவலர்களோட நிலைமை இன்னைக்கு பரிதாபத்துக்குரியது. ஒரு பக்கம் வந்து திமுக ஆதரவு ரவுடிகள் வந்து அட்டகாசம் தாங்க முடியல. மறுபக்கம் கட்சிக்காரனே கன்னத்துல அறையறான். இந்த விளக்கம் கொடுத்து கடைசியா வந்து நீங்க வந்து அந்த வடிவேலு காமெடி மாதிரி என்னை யாருமே அடிக்கல. நான் வந்து யாரோ என் கன்னத்துல அரைஞ்ச மாதிரி கனவு கண்டேன். அப்படின்னு கூட சொல்ல வைப்பாங்க. காவலர்கள் நிலைமை மிகவும் பரிதாபத்துக்குரியது. அவர்களை வந்து தங்களுடைய கட்சியில ஒரு உறுப்பினர் போல வந்து நடத்துறாங்க திமுக. அவர்களை வந்து 2ஆம் தர குடிமக்களாக தரம் தாழ்ந்து திமுக நடத்தி வருது. காவல்துறை வந்து இன்னைக்கு ஒருத்தரும் மன அழுத்தத்தில் இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில பிரச்சனை எதிர்த்து வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியறது இல்ல. இப்ப வந்து நம்ம இன்னொரு உதாரணத்தை இதோட பார்க்கணும். சென்னையில வந்து ஒரு போலீஸ் கமிஷனரா வந்து ஒரு தொழிலதிபரை மிரட்டி வந்து பணம் வாங்கினதா சொல்றாங்க. அப்ப இது காவல்துறையோட வேலை என்ன? கட்ட பஞ்சாயத்து பண்றதா? சட்டம் ஒழுங்கு யாரு பாத்துக்குவாங்க? அந்த மாதிரி வந்து ஆளுங்கட்சி சொல்வதை கேட்டு செயல்படும் ஒரு கூலிப்படையாக ஒரு சில காவல்துறையினர் செயல்படுறது வந்து ரொம்ப வருத்தம் அளிக்குது. அதே மாதிரி இந்த எஸ்ஐ போன்றவர்கள், அந்த பெண் எஸ்ஐ திருவண்ணாமலையில் இந்த பெண் எஸ்ஐ போன்றவர்கள் எந்த குற்றமும் செய்யாமல் அவர்களுடைய கடமை செய்ததற்காக திமுக காரணம் அறை வாங்கி அசிங்கப்பட்டு அழுக வேண்டிய நிலைமைக்கு போயிருக்காங்க. தர்மபுரியிலே அண்ணாமலை அவர்கள் பாஜக என்னென்ன செஞ்சது அப்படின்றத வந்து பட்டியலிட்டு சொல்லியிருந்தாரு. ஆனா அதுக்கு தர்மபுரி எம்பி செந்தில் அவர்கள் வந்து இது போன்ற எந்த ஒரு திட்டமும் செய்யல. குறிப்பா அந்த ஸ்வச் பாரத் திட்டத்தின் கீழே கழிப்பறை எல்லாம் கட்டியிருக்காங்க அப்படின்றதையெல்லாம் அண்ணாமலை அவர்கள் மேற்கோள் காட்டியிருந்தாரு. கட்டின கழிப்பிடங்கள்லாம் வந்து குடோன் மாதிரி தான் இருக்கு, செயல்பாட்டிலே இல்லை அப்படின்றதையும் ஒரு குற்றச்சாட்டாவே முன்வைக்கிறாரு. அவர் வந்து உண்மையை சொல்லியிருக்காரு செந்தில்குமார். எப்படி சொல்றேன்னா,
மத்திய அரசை பொறுத்தவரை நிதி கொடுப்பது, திட்டங்களை வகுப்பது மத்திய அரசின் பணி. அதை செயல்படுத்துவது மாநில அரசின் பணி. மாநில அரசோட பொதுப்பணித்துறை தான் அனைத்து கட்டுமானங்களையும் நிர்வகிக்கிறாங்க. மாநில அரசோட ஊரக வளர்ச்சித்துறை அவர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. எந்த ஊர்ல எத்தனை டாய்லெட் கட்டணும், அந்த டாய்லெட் வாங்கக்கூடிய பயனாளிகள் பெனிஃபிஷரிஸ் யாரு அப்படின்னு முடிவு செய்யறது எல்லாமே மாநில அரசு. ஆக மொத்தம் பெனிஃபிஷரிஸ் அடையாளம் கொடுக்கிறது மாநில அரசு, அடையாளம் கண்டறியப்பட்ட பயனாளிகளுக்கு கட்டித் தருவது மாநில அரசின் பணி. இந்த 2 பணிகளும் சரியாக செயல்படுத்தாத காரணத்தால் அந்த டாய்லெட் மோசமா இருக்கு. அப்போ இவர் ஒரு ஆளுங்கட்சி சார்ந்த எம்பியாக அதை கட்டி கொடுத்தவர்கள் யார், அதற்காக வாங்கிய லஞ்சம் எவ்வளவு, லஞ்சம் வாங்காமல் செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு இவர் பண்ணாரா? பண்ணிருக்க மாட்டார். அதனால இது முழுக்க முழுக்க மாநில அரசோட தோல்விங்கிறத அவரே ஒத்துக்கிறாரு. அதை இனிமேலாவது எது மத்திய அரசின் பணி, எது மாநில அரசின் பணின்னு அவர் தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரிதான் ஒரு சில மாதங்கள் முன்பு கேலோ இந்தியால தமிழ்நாட்டுக்கு நிதி வரல அப்படின்னு கேட்டிருந்தார். நீங்க கேளுங்க, தமிழ்நாட்டுக்கு இந்த திட்டம் வேணும்னு கேளுங்க, மத்திய அரசு கொடுப்பாங்க. இன்னைக்கு இதே விளையாட்டுத்துறை அமைச்சர் கேலோ இந்தியால தான் கேம்ஸ் நடத்துறாரு. அதுக்கு பிரதமர் ஆதரவு தெரிவிக்கிறார். இவர்கள் எதுவுமே கேட்பதில்லை. இவர்கள் சென்னையை தாண்டி மற்ற மாவட்டங்களை கவனிப்பதில்லை. சென்னையில் பார்த்து பார்த்து பண்ற மாதிரி மற்ற மாவட்டங்கள் எதற்குமே செய்வதில்லை. அதனால் ஏற்பட்ட நிர்வாக சீர்கேடு, அதனால் ஏற்பட்ட ஒரு அழிவு தானே இது போன்ற மோசமான கட்டணங்கள். மற்றபடி மத்திய அரசு இதனை கழிப்பறைக்கு ஒரு நிதி அதை கொடுத்ததோடு அவர்கள் பணி முடிகிறது. அதற்கு மேல் யார் கட்டுமானம் செய்யணுங்கிறதெல்லாம் இவங்க பார்த்து பண்ணணும். ஒருவேளை அவர் பயனாளியே கட்டுமானம் பண்ணாங்கன்னா அது தரமாக கட்டப்பட்டதா அப்படின்னு கண்காணிக்கும் பணி ஊரக வளர்ச்சித்துறை, தமிழக அரசின் ஊரக வளர்ச்சித்துறைக்கும் தமிழக அரசின் பொதுப்பணித்துறைக்கும் இருக்கிறது. இன்னொரு கேள்வி அவரு எழுப்பியிருக்காரு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முடிஞ்சா தருமபுரி தொகுதியில போட்டியிட்டு பார்க்கட்டும், அவர் போட்டியிட்டா தோல்விதான் அடைவாரு அப்படின்றதையும் அவர் பதிவு பண்றாரு. இந்த தொகுதியில எந்த பாஜக காரங்க வெற்றி பெற்றாலே அவங்க வெற்றி பெற முடியாது, முடிஞ்ச அண்ணாமலை அவர்களே போட்டி போட சொல்லுங்க அப்படின்றதையும் நானே ஒரு பதிவு போட்டிருந்தேன். இவர் ஒரு எம்பி ஆயிட்டாரு. எம்பி ஆனதுக்கு அப்புறம் பொதுமக்கள் மத்தியில கொஞ்சமாவது 2 வருஷம் 2019 எம்பி ஆனாரு. 2021 சட்டமன்ற தேர்தல். எம்பியாக ஒரு சில நாட்களாவது தொகுதி மக்களுக்கு உருப்படியாக ஏதாவது செய்திருந்தால் அந்த 6 எம்எல்ஏ தொகுதியில 1வது வச்சிருப்பாங்க. அனைத்து 6லையும் தோற்ற ஒரு எம்பி இவர் தான். தமிழகத்துல இதுதான் மிகப்பெரிய வரலாறு. தான் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் எம்எல்ஏ தேர்தலில் 6யும் தோற்ற ஒரே எம்பி செந்தில்குமார் தான். இவரோட அரசியல் லட்சணம் அவ்வளவுதான். இவர் சும்மா சோசியல் மீடியால கம்பு சுத்துவாரு. அப்புறம் எங்க சர்வஜன பிரார்த்தனை அப்படின்னு போய் அங்க பூஜை பண்றவங்களை எட்டி வச்சு ஒரு சீன் போட்டு வீடியோ கேட்டு போடுவாரு. அப்புறம் இங்கிருந்து டெல்லி போய் கோமுத்ரா ஸ்டேட்ஸ், வட இந்தியர்கள் மாட்டு மூத்திரத்தை குடிப்பவர்கள் அப்படின்லாம் பேசி செருப்படி வாங்கிட்டு அப்புறம் மன்னிப்பு கேட்டு வருவாரு. இவரால் தர்மபுரி மக்களுக்கு கிடைத்த நன்மை எதுவுமே கிடையாது. நீங்க எதுக்கு நம்ம அதே சவாலை வைக்கிறோம். நரேந்திர மோடி எதுக்கு வரணும்? உங்களுக்கு முதல்ல திரும்ப சீட்டு கிடைக்குதான்னு பாருங்க. அப்படியே சீட்டு கிடைச்சாலும் திரும்ப ஓட்டு கேட்க போற அளவுக்கு மக்கள் உங்களை வரவேற்கிறாங்களான்னு பாருங்க. ஒருவேளை ஊருக்குள்ள விட்டாலும் நீங்க டெபாசிட் வாங்க முடியுதான்னு பாருங்க. டெபாசிட் வாங்கினாலும் ஜெயிக்க முடியுதான்னு பாருங்க. இவருடைய நிலைமை எப்படி இருக்கும் பொழுது உலகின் ஒப்பற்ற தலைவர் பாரத பிரதமர் மோடி அவர்களை இங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? அவருக்கு காசி இருக்கு. காசில என்ன மாற்றங்கள் வந்திருக்குன்னு உலகமே இன்னைக்கு அதிசயப்படுறாங்க. 2 நாள் முன்னாடி ஒரு பேட்டி பார்த்தா ஒரு லேடி நாங்க 5 வருஷம் முன்னாடி காசி அந்த கங்கா ஆரத்திக்கு போனா 2000 பேர் 3000 பேர் இருப்பாங்க. இன்னைக்கு அதே இடத்துல 70,000 பேர் 80,000 பேர் வருவதற்கு உள்கட்டமைப்பு தரமானதாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி காசி வளர்ச்சி மிகப்பெரிய இருக்குன்னு சொல்றாரு. அவர் எதுக்கு அந்த தொகுதியை விட்டு வரணும்? அதே சமயம் அவர் ஒரு தமிழகத்துக்கு வர வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். அப்படி நாங்கள் விருப்பப்படும் பொழுது அங்க கோயம்புத்தூருக்கு வாங்க நாங்க கேட்போம். கட்சிக்காரங்க சொல்ற இடத்துல அவர் போய் போட்டியிட முடியும். இவர் இவர் எப்படி இருந்தாலும் தோக்க போறாரு. நாளைக்கு மோடி நின்னாருன்னா மோடி நான் தோத்துட்டேன் அப்படின்னு இவருக்கு ஒரு காரணம் சொல்றதுக்காக மோடி இதுக்கு இருக்கிறாரு.
மோடியை பற்றி பேசுவதற்கோ மோடியை வம்புக்கு இழுப்பதற்கோ எந்த தகுதியும் இல்லாத ஒரு ஜீரோ பெர்ஃபார்மன்ஸ் எம்பி தான் தருமபுரி செந்தில்குமார்.